இட்லி சாம்பார் செய்கிறதுக்கு சுரைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு பச்சைப்பயிறு துவரம்பருப்பு சின்ன கப் அளவுக்கு எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் பச்சை மிளகாவை கீரி சேர்த்தாச்சு. அடுத்தது வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியாச்சு. அது கூடவே சுரைக்காவையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டோம். உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. அந்த எடுத்து வச்சுருக்க தக்காளியும் கட் பண்ணி சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை, இஞ்சி பூண்டு நசுக்கண்டு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, சாம்பார் மிளகாய் தூள் இருந்தால் 2 ஸ்பூன், இல்லை வீட்டில் இருந்த மிளகாய் தூளாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குழஞ்சதும் மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். அடுத்தது பருப்பு நல்லா வெந்தெடுத்து கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் எடுத்து இதில் சேர்த்துட்டு 2 கொதி வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை இறக்கிடுங்க. இட்லிக்கு, தோசைக்கு 2த்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.